ஹலோ. இந்த வீடியோல நம்ம என்ன பார்க்க போறோம்னா, சிக்கன் பிசினஸ்ல கஸ்டமர் வைஸ் சேல் ரேட்னு சொல்லுவாங்க. அதாவது ஹோல்சேல் கஸ்டமருக்கு எல்லாமே நம்ம சில கஸ்டமர்கிட்ட பேசியிருப்போம். உங்களுக்கு நாங்க பேப்பர் ரேட்ல இருந்து +10 கொடுக்குறோம், பேப்பர் ரேட்ல இருந்து -10 கொடுக்குறோம். இதே இது சில ஹோட்டல் பார்ட்டியா இருந்தா அவங்க ட்ரெஸ்டு சிக்கன் எடுப்பாங்க. ஸோ ட்ரெஸ்டு சிக்கன்னா நான் பேப்பர் ரேட்ல இருந்து +3 ப்ளஸ் வேஸ்டேஜ்னு சொல்லிட்டு ஷாப் ஓனரும் கஸ்டமரும் ஒரு டீல் பேசியிருப்பாங்க. அதுக்காண்டி நம்ம இங்க செட் பண்ணி வச்சுட்டோம்னா பில் போடும்போது நம்மளுக்கு அது ஆட்டோமேட்டிக்கா அதே ரேட்டை எடுத்துட்டு வந்துகிட்டு இருக்கும். நம்மளுக்கு டே பை டே பேப்பர் ரேட் மட்டும் செட் பண்ணா போதும், கஸ்டமர் ரேட் ஆட்டோமேட்டிக்கா கால்குலேட் ஆகி வந்துடும். அதை பத்தி தான் இந்த வீடியோல பார்க்க போறேன். அதுக்கு ஃபர்ஸ்ட் நான் இப்ப ப்ராடக்ட்ல பாத்தீங்கன்னா பேப்பர் ரேட் நம்ம எங்க செட் பண்ணுவோன்றத சொல்லிடுறேன். இந்த பாத்தீங்கன்னா லைவ் சிக்கன்ல இங்க இருக்கு பாத்தீங்களா பேப்பர் ரேட் இங்க 150. ஸோ நீங்க டே பை டே ரேட் எதுவும் மாறுதுன்னா இந்த பேப்பர் ரேட்டை இங்க நீங்க மாத்தினாலே போதும், அதுவே ஆட்டோமேட்டிக்கா மாறிக்கணும். ஸோ பேப்பர் ரேட் செட் பண்ற ஆப்ஷன் இந்த இடத்துல தான் இருக்கு. இப்ப கஸ்டமர் வைஸ் எப்படி ரேட் செட் பண்றதுன்றத உங்களுக்கு சொல்ல போறேன். இதுக்கு நம்ம மாஸ்டர்ல போனோம்னாலே கஸ்டமர் வைஸ் சேல் ரேட் ஆப்ஷன் இருக்கும். இப்போ ஃபார் எக்ஸாம்பிள் நம்மகிட்ட இருக்கிற கஸ்டமர்லாம் இதுல ஷோ ஆகிட்டு இருப்பாங்க. நான் எக்ஸாம்பிளுக்கு இந்த மாயா பிராய்லர்ஸ்னு எடுத்துடுறேன். ஸோ இந்த கஸ்டமரை பொறுத்த மட்டும் லைவ் சிக்கன். ஸோ லைவ் சிக்கன் இவருக்கு பேப்பர் ரேட்ல இருந்து +5க்கு கொடுக்குறோம்னு சொல்லி நம்ம பேசியிருந்தோம்னா +5ன்றதை இங்க கொடுத்துக்கிட்டா போதும். இதே கஸ்டமருக்கு ட்ரெஸ்டு சிக்கன் +10 வேஸ்டேஜ் ஒரு 400 கிராம்ஸ் கொடுத்துட்டா போதும். இந்த ஆர்டு ரேட் டிவிஷன் பிக்சர் ரேட்டை பத்தி நீங்க ஒரி பண்ண வேண்டாம். இது சில கஸ்டமர் கேட்டாங்கன்றதாண்டி அவங்களுக்காண்டி பண்ணது. ஸோ நான் வேணா உங்களுக்கு இன்னொரு இது உங்களுக்கு போட்டு காட்டுறேன். இப்ப காடை. ஸோ காடை இந்த கஸ்டமருக்கு எப்பயுமே நம்ம பிக்சடா ஒரு ரேட் மட்டும் தான் கொடுப்போம். ஃபார் எக்ஸாம்பிள் இருங்க, இப்ப நான் ப்ரொடக்ட் மாஸ்டர் போய் பாத்துக்கிறேன். காடை நம்ம சாஃப்ட்வேர்ல பாத்தீங்கன்னா 110 180 இருக்கு. இப்ப நான் என்ன பண்ண போறேன்னா காடைக்கு பிக்சடா இந்த கஸ்டமருக்குனாலே நம்ம 90 ரூபான்னு சொல்லி கொடுத்துக்கலாம்னு சொல்லி இங்க நான் செட் பண்ணி வச்சிடுறேன். ஸோ நல்லா புரிஞ்சுக்கோங்க. லைவ் சிக்கன் பிளஸ் ரேட் 5 சொல்லியிருக்கேன். ட்ரெஸ்டு சிக்கனுக்கு பிளஸ் ரேட் 10 பிளஸ் 400 கிராம் வேஸ்டேஜ் சொல்லியிருக்கேன். காடைக்கு பிக்சடா 90 ருபீஸ் சொல்லியிருக்கேன். இப்போ இதை நான் சேவ் பண்ணிக்கிறேன். ஸோ சேவ் பண்ணிட்டேன்னா இப்ப பாருங்களேன் பில்லிங் போறேன். ஸோ இப்போ பார்த்தீங்கன்னா மாயா பிராய்லர்ஸை நான் செலக்ட் பண்ணிக்கிட்டேன். இப்போ ஃபார் எக்ஸாம்பிள் பாருங்களேன், நம்ம அங்கே ப்ளஸ் ரேட் கொடுத்தோமா? ஸோ 5 ரூபா ப்ளஸ் கொடுத்துருந்தோம். ஸோ நம்மளுக்கு பேப்பர் ரேட் 150. ஸோ இங்கே பார்த்தீங்கன்னா 5 ரூபா ப்ளஸ் ஆகி வருதா? இதே இப்போ பாருங்க ட்ரெஸ்டு சிக்கன். ஸோ 224 வருது. ஸோ இந்த 224 எப்படி வந்துச்சுன்னு உங்களுக்கு ஒரு எக்ஸல்ல நான் போட்டு காட்டுறேன். இங்கே பாருங்களேன். ஸோ பேப்பர் ரேட் 150, நம்ம ப்ளஸ் ரேட் 10 ரூபா கொடுத்துருந்தோம், வேஸ்டேஜ் 400 கிராம்ஸ் கொடுத்துருந்தோம். அப்போ பார்த்தீங்கன்னா 150 + 10 160. இந்த 160க்கு 400 கிராம் வேஸ்டேஜ் அப்படின்னா இங்க நான் ஃபார்முலா போடுறேன் பாருங்களேன். 160 × 400 கிராம்ஸ் போட்டா 64 ரூபா தான் வருது. ஸோ இந்த 160 இந்த பிளஸ் 64 சேர்த்தா 224. ஆட்டோமேட்டிக்கா உங்களுக்கு இங்க சேல் ரேட் 264 வந்துருது. ஸோ இப்படிதான் நம்ம ஒவ்வொரு கஸ்டமருக்கும் நம்ம என்ன பேசியிருக்கோன்றத ஃபர்ஸ்டே செட் பண்ணிட்டா பில் போடும் போது ஈஸியா இருக்கும். இப்போ ஃபார் எக்ஸாம்பிள் கார்டை பாருங்களேன், நான் உங்களுக்கு 19 சொல்லியிருந்தேன். ஸோ இந்த கஸ்டமருக்கு எப்பயுமே கார்டை நம்ம 90 ருபீஸ்ல கொடுப்போம்ன்றதா பிக்சர் ரேட். ஸோ உங்களுக்கு இப்ப தெளிவா புரிஞ்சிருக்குன்னு நினைக்கிறேன். எப்படி பிளஸ் ரேட் கொடுக்கலாம், எப்படி பிளஸ் ரேட் பிளஸ் வேஸ்டேஜ் கொடுக்கலாம், எப்படி பிக்சர் ரேட் கொடுக்கலாம்ன்றது உங்களுக்கு இது புரிஞ்சிருக்கும். இல்ல பாருங்க, பிளஸ் ரேட் மட்டும் தான் கொடுக்கணும்னு அவசியம் இல்லை. இப்போ இன்னொரு கஸ்டமருக்கு வேற மாதிரி உங்களுக்கு பண்ணி காட்டுறேன். மறுபடியும் நான் கஸ்டமர் வைஸ் சேல் ரேட் ஆப்ஷன் போறேன். இப்ப பாத்தீங்கன்னா மணி சிக்கனை நான் ஓபன் பண்ணிக்கிறேன். ஸோ மணி சிக்கனுக்கு ஆல்ரெடி ஏதாவது செட் பண்ணியிருக்காங்க. நான் வேற ஒரு இதை செக் பண்றேன். ரோஜா பிராய்லர்ஸும் செட் பண்ணியிருக்காங்க. சரி, ஞானமூர்த்திக்கு செட் பண்ணியிருக்காங்க ஸ்டார் பிராய்லர். ஸோ ஸ்டார் பிராய்லர் இப்ப செட் பண்ணல. இப்ப ஃபார் எக்ஸாம்பிள் ஸ்டார் பிராய்லர் பாத்தீங்கன்னா நான் -6 ருபீஸ் கொடுத்துருக்கேன். அதாவது பேப்பர் ரேட்ல இருந்து -6 ருபீஸ்ன்றதை கொடுத்துருக்கேன். இதே மாதிரி தான் ட்ரெஸ்டு சிக்கனுக்கு -10 பிளஸ் வேஸ்டேஜ் 400 கிராம்ஸ் இப்படி கொடுத்து செட் பண்ணலாம். அதாவது பிளஸ் ரேட்னா பிளஸ் இல்ல, மைனஸ் கொடுத்தீங்கன்னா மைனஸ் ஆகும், மைனஸ் கொடுக்கலன்னா பிளஸ் ஆகும். ஸோ இந்த ஸ்டார் பிராய்லருக்கு நான் F1 கொடுத்து சேவ் பண்ணிக்கிறேன். ஸோ இப்போ பில்லிங்ல போய் நான் காட்டுறேன் உங்களுக்கு. ஸோ இப்போ ஃபார் எக்ஸாம்பிள் 150 பேப்பர் ரேட்டு, அதுல 6 ரூபா மைனஸ் ஆயிடுச்சு அப்படின்னா 144 ரூபா வந்திருக்கும். ட்ரெஸ் சிக்கனும் அதே மாதிரி தான் 190 ரூபா வரும். ஃபார்முலாலாம் கரெக்டாக தான் ஒர்க் ஆயிருக்கும். இப்போ பாருங்களேன், நம்மளுக்கு பேப்பர் ரேட்டு இன்னைக்கு மாறிடுச்சு. ஸோ இன்னைக்கு 160 ரூபா அப்படின்னா நம்ம 160 ரூபா இங்க சேவ் பண்ணிட்டோம்னாலே போதும். ஆட்டோமேட்டிக்கா இப்ப பாருங்க, நான் இங்க உங்களுக்கு ஓபன் பண்ணி மறுபடியும் இந்த ஸ்டார் பைல ஓபன் பண்ண இங்க பாத்தீங்களா, இப்ப 160 ரூபா அதுல இருந்து -6 ரூபா மாறி இருக்கும். ஸோ இப்படிதான்
நம்ம பேப்பர் ரேட் மட்டும் செட் பண்ணாலே போதும். கஸ்டமருக்கு நம்ம என்ன நாம் செட் பண்ணமோ ஆட்டோமேட்டிக்கா அது வைஸ் பில் ஆகும். இது ரொம்ப சிக்கன் கணக்காரவங்களுக்கு ரொம்ப யூஸ்ஃபுல்லா இருக்குங்க. இந்த கஸ்டமர் வைஸ் சேல் ரேட் ஆப்ஷன் உங்களுக்கு தெளிவா புரிஞ்சிருக்குன்னு நம்புறேன்.